அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரியை அழிக்கக்கூடிய மாரண பிரயோக பூஜையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த பிரயோக முறையை தெரிஞ்சுக்குங்க. மாந்திரீக விஷயங்களில் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. யாரும் தயவு செய்து இந்த பிரயோக முறையை பயன்படுத்தி பார்க்க வேண்டாம், சரிங்களா? அதனால தான் இந்த பிரயோக முறையை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். எக்காரணத்தை கொண்டும் இந்த பிரயோக முறையை யாரும் தவறான விஷயத்திற்காக, உங்களுடைய சுயநலத்திற்காக அப்பாவிகள் மக்கள் மேலே இந்த பிரயோக முறையை பிரயோகம் பண்ணிடாதீங்க. அதனால தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு சில சூட்சமத்தை மட்டும் நான் மறைச்சிருக்கேன், சரிங்களா? அதனால் யாரும் இதை தவறான விஷயத்திற்காக பயன்படுத்தாதீங்க, சரிங்களா? இந்த எதிரியை அழிக்கக்கூடிய இந்த மாரண பூஜையை ஆதி காலங்களில் எதற்கெல்லாம் பயன்படுத்தி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொலை பண்ணினவனை, சரிங்களா, கொலை பண்ணினவன் மேலே இந்த பிரயோக முறையை பண்ணலாம், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, மன்னிக்கவே முடியாத மகா பாவங்களை செய்யக்கூடியவன் மேலே இந்த பிரயோக முறையை பிரயோகம் பண்ணலாம், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, அடுத்தவர்களை குடும்பத்தை அழித்து தான் வாழணுங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடியவனுக்கு இந்த பிரயோக முறையை பிரயோகம் பண்ணலாம். அதே போல் தன்னோட இருக்கக்கூடிய செல்வ பலத்தாலையும் அரசியல் பலத்தாலையும், சரிங்களா, ஒரு அப்பாவி குடும்பத்தை போட்டு அழிக்கிறான், அவனால் நிம்மதியாகவே உங்களால் வாழ முடியலை அப்படிங்கிறவன் மேலே இந்த பிரயோக முறையை பிரயோகம் பண்ணலாம். எதுக்கெடுத்தாலும் எங்கள் குடும்பத்தை மாந்திரிக விஷயத்தில் செஞ்சுக்கிட்டு அழிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவன் மேலே இந்த பிரயோக முறையை தாராளமாக பண்ணலாம். எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய சுயநலத்திற்காக இந்த பிரயோக முறையை எதிரிகள் மேலே யாரும் பிரயோகம் பண்ணிட வேண்டாம், சரிங்களா? இந்த பிரயோக முறையை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாளில் இந்த பிரயோக முறையை மயானத்தில் வடக்கு திசையில் தான் இந்த பூஜையை நம்ம பண்ணணும். வேறு எந்த இடத்துலையும் இந்த பூஜையை நம்ம பண்ணக்கூடாது, சரிங்களா? மயானத்துடைய வடக்கு திசையில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கங்கன்னா, இரவு நேரத்தில் அமாவாசை அன்னைக்குன்னு போய் உட்காந்துக்குங்க. இது நம்ம இந்த பூஜையை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம உடற்கட்டுங்கிறது அவசியம் போட்டுக்கிறோம், சரிங்களா? மாந்திரீக பயிற்சியில் இந்த போல் மாந்திரீக பூஜைகளை நம்ம செய்யும்போது உடற்கட்டு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். உடற்கட்டு போட்டுக்கிட்டு நீங்கள் வடக்கு திசை பார்த்து உட்காந்துக்குங்க. உட்காந்துக்கிட்டு யாரை உங்களுடைய எதிரியுடைய உருவ பாவையை என்ன செய்யணும்னா, அங்கே இருக்கக்கூடிய மயான சாம்பலை கொஞ்சம் அள்ளி என்ன செய்றீங்கன்னா, பன்னீர் விட்டு குழப்பி உங்களுடைய எதிரியை மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு கருப்பு துணி ஒன்று விரித்து அந்த கருப்பு துணியில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுடைய எதிரியோடைய உருவம் போல் நீங்கள் மனசில் எதிரியை கற்பனை பண்ணிக்கிட்டு அவருடைய உருவத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பிடிங்க, சரிங்களா? அப்படி உருவத்தை பிடிச்சு முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா, எதிரியுடைய பொருள் ஏதாவது இருந்தால் வைங்க. அவருடைய காலடி மண்ணோ இல்லை வேர்வப்பட்ட துணியோ இல்லை தலைமுடியோ இருந்துச்சுன்னா வைங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லை. அவருடைய புகைப்படமே இருந்தால் போதும். அவரை மனசில் நினச்சிக்கிட்டு உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த உருவ பொம்மை அவர் தான், உங்களுடைய எதிரி தான் அப்படிங்கிற அளவுக்கு மனசில் கற்பனை திறனை அதிகப்படுத்தி அவர் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குங்க, சரிங்களா? இப்படி நினச்சிக்கிட்டு நான் பார்த்திங்கன்னா, இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா மொத்தம் என்ன செய்யணும்னா 7 ஆணிகளை எடுத்துக்கிறோம். இரும்பு ஆணி, சரிங்களா? 7 இரும்பு ஆணியை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, மந்திர பிரயோகம் பண்ணணும், சரிங்களா? இந்த மந்திரத்தை ஒரு 21 தடவை சொல்லி அவருடைய புருவ மத்தியில் ஒரு ஆணியை சொருகணும். அவர் மேலே சொருகிறது போல் கற்பனை பண்ணி புருவ மத்தியில் ஒரு ஆணியை சொருகணும். அடுத்து 2 கைகள்லையுமே ஒரு ஆணியை சொருகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கால்கள்லையுமே ஆணி ஒன்று சொருகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பு பகுதியில் ஒரு ஆணி சொருகணும். இப்படி சொருகி முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த பாவையை ஒரு மண் சட்டி ஒன்று வாங்கிக்கிங்க. அந்த மண் சட்டி மேலே மூடுறதுக்கு ஒரு மூடி ஒன்று வாங்கிக்கிங்க, சரிங்களா? இதே போல் ஒரு புது மண் சட்டி ஒன்று மூடி ஒன்று வச்சுட்டு அந்த மண் சட்டிக்குள்ளே இந்த பாவையை உள்ளே வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு
கூவாத சேவல் என்ன செஞ்சுருங்கன்னா பலி கொடுத்து அதோடைய உதிரத்தை நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா இந்த பாவையில் கொஞ்சோண்டு ஒரு சொட்டு விட்டுட்டு அந்த கோழியை அந்த மயானத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தூக்கி வீசிடுங்க. சரிங்களா? வீசிட்டு இந்த பாவை மேலே பார்த்தீங்கன்னா ஐங்காயம் என்ன செய்யணும்னா பூசணும். ஐங்காயம்னா நிறைய வகைகள் இருக்குது. நான் சொல்லக்கூடிய ஐங்காயத்தை நான் பூசுங்க. சரிங்களா? என்னென்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, வெங்காயம், பூண்டு இந்த 5 பொருளையுமே சேர்த்து நல்லா அரைச்சிங்கன்னா ஐங்காயம் கிடைக்கும். சரிங்களா? இந்த ஐங்காயத்தை என்ன செஞ்சிடணும்னா அந்த எதிரியோடைய உருவ பாவையில் முழுசாக நல்லா பூசிடுங்க. சரிங்களா? தலையில் இருந்து உடம்பு முழுக்க பூசிடுங்க. பூசிட்டு ஒரு பனை ஓலை ஒன்று எடுத்துக்கிட்டு எதிரியோடைய பெயர் அந்த பனை ஓலையில் எழுதிக்கிங்க. எழுதிட்டு அந்த பனை ஓலையுமே அந்த சட்டிக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கங்கு இருக்குது பாருங்கள், நல்லா எரியூட்டப்பட்ட கங்குன்னு சொல்லுவாங்கள்ல, கங்கு. அந்த கங்கு கொஞ்சோண்டு ஒரு கை அளவுக்கு என்ன செஞ்சுறீங்கன்னா அந்த பாவைக்குள்ளே சட்டிக்குள்ளே போட்டுட்டு அந்த சட்டியை மூடி என்ன செஞ்சுறீங்கன்னா அது மேலே ஒரு கருப்பு துணியை வச்சு கட்டி நீங்கள் கொண்டு போய் மயானத்தில் ஒரு வடக்கு திசையில் ஒரு பக்கத்து என்ன செஞ்சுறீங்கன்னா குப்பரக்கை கொண்டு போய் பிதைக்கணும். சரிங்களா? இப்படிக்கு குப்பரக்கை கொண்டு போய் பிதைச்ச நாளில் இருந்து 3வது நாளில் இருந்து எதிரிக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அப்படின்னா அவனுடைய உடல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், கதகதன் எரிச்சல் உண்டாக ஆரம்பிக்கும். அதனாலேயே அவன் நூலாகி அவன் மனவேதனைப்பட்டு அவனுக்கு கூடிய சீக்கிரம் மரணம்ங்கிறது ஒரு 21% நபர்களுக்கு மட்டும்தான் மரணம்ங்கிறது நிகழும். அது வரைக்கும் அவனுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் கொடுத்து அவன் அடுத்தவனுக்கு எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவனுக்கு அங்கே கொடுக்கும். சரிங்களா? இதுதான் எதிரியை அழிக்கக்கூடிய ஒரு பிரயோக பூஜை. சரிங்களா? இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் மறைச்சிருக்கேன். அதுக்குண்டான மந்திரத்தை மட்டும்தான் நான் மறைச்சிருக்கேன். சரிங்களா? இதை யாரும் தவறான விஷயத்திற்கு யாரும் பயன்படுத்தாதீங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த நபர்கள் மேலே மட்டும்தான் இதை பிரயோகம் பண்ண முடியும். சரிங்களா? மற்ற விஷயங்களுக்காக தவறான விஷயத்திற்கு யாரும் பிரயோகம் பண்ண வேணாம். மாந்திரீகத்தில் இது போல் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால தப்பு கிடையாது. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அல்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.